எங்கள் தாத்தாவுக்கு 8வது குழந்தை. அவர் மொத்தம் 10 பேர் இருந்தாங்க. அதனால தான் அவர் வந்து கோபாலகிருஷ்ணன் பேர் வச்சாங்க. குடும்ப பாங்கான கதைக்கு அவர் கஷ்டப்பட்டதும் ஒரு காரணம். ஏன்னா அவரோட குடும்பத்திலேயே அவங்க அக்காங்களே அவரை கவனிக்கல. தம்பின்ற ஒரு ஒரு நாடகம் ஒன்று எழுதினார். அப்போ அது அது அதை எடுத்துக்கிட்டு தான் அவன் அப்புறம் சென்னைக்கு வந்து லேனா பிக்சர்ஸ் நிறைய கம்பெனிகளில் போய் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். இப்போ இருக்கிற அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அந்த காலத்தில் அவரும் கஷ்டப்பட்டு தான் வந்து பணமா பாசமான்ற ஒரு படம் அப்போ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. பணமா பாசமா அதை வந்து 1968 69 பெரிய ஹிட் ஆச்சு. தாஜ்கடல்லாம் விளையாடலாம் கலந்துச்சு. அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படத்தில் வந்து நாங்கள் அந்த படத்தை நாங்களே தான் தயாரிச்சிருந்தோம். அதோட விநியோகம் வந்து திருச்சியில் நாங்கள் வச்சுருந்தோம். வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிது. அதை வச்சு அப்பா வந்து அந்த இடத்த வாங்கினார். கற்பகம் வந்து 63 ஆச்சு. சின்னவங்களோட என்னோட ஏஜ் பசங்களோட பழகிறத விட எனக்கு கொஞ்சம் பெரியவங்களோட நான் கொஞ்சம் இருப்பேன். எங்கள் அப்பா டிஸ்கஷன் இருந்தாரோ இல்லை ஷூட்டிங் இருந்தால் நான் போவேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதே மாதிரி அந்த சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப சினிமா பார்ப்பேன். அப்பா வந்து அவரோட பேஸ் வந்து என்னவா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நம்ம மீடியாக்குள்ள அப்பா வந்து எப்படி வந்தார்? உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? அவர் மீடியாவுக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தார். ஆக்சுவலாக ஒரு நாடகத்தில் தான் சேர்ந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் தாத்தாவுக்கு 8வது குழந்தை. அவர் மொத்தம் 10 பேர் இருந்தாங்க. அதனால தான் அவர் வந்து கோபாலகிருஷ்ணன் பேர் வச்சாங்க. அந்த 8வது நம்பர்ன்றதுக்காக வந்து அது கிருஷ்ணன்ற பேருக்காக கோபாலகிருஷ்ணன் வச்சாங்க. அந்த அவங்க எங்கள் தாத்தா வந்து இந்த நகை செய்கிறதுல ஆச்சாரி அவர். அது அது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாக போய் கால்ராலாம் வந்து இறந்து போய் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட அக்கா எல்லாம் வந்து ரங்கூனில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரங்கூனில் வந்து அந்த பாம்பு எல்லாம் போட்டப்போ அந்த மாதிரி பீரியடில் வந்து அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இதில் வந்து அவங்க வறுமையில் இருந்ததுனால எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் அவர் 8 இவர் 10வது இவர் 2 பேருமே வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து அவரோட குடும்ப பாங்கான கதைக்கு அவர் கஷ்டப்பட்டதும் ஒரு காரணம். ஏன்னா அவரோட குடும்பத்திலேயே அவங்க அக்காங்களே அவரை கவனிக்கல. அவரை வந்து இவங்கெல்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது அவங்க வந்து திண்ணையில் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க சாப்பாட்டுக்கு வந்திருக்காங்க. சொந்த அக்கா சரி. அதை அந்த மாதிரி வந்து அவங்கள ஒரு இதாக பார்த்துருக்காங்க. இவங்க ஒரு பாரமாக பார்த்துருக்காங்க. இதெல்லாம் அவர் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்கள் சித்தப்பா ஒரு ரொட்டி கடையில் போய் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த நாடக கம்பெனியில் ஜாயின் பண்ணார். அவருக்கு ஏதோ ஒரு திறமை இருந்தது, ஜாயின் பண்ணார். ஸோ அவங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே அந்த ட்ரைனிங்லாம் முடித்ததுக்கப்புறம் மல்லியம்னு சொந்த ஊர் அங்கே எங்களுக்கு இருக்குது. அது வந்து அங்கே எங்கள் பெரியப்பா இருந்தார். அப்போ அங்கே பெரியப்பா போய் அங்கே பார்த்துட்டு அப்புறம் அங்கே தான் வந்து தம்பின்ற ஒரு நாடகம் ஒன்று எழுதினார். அப்போ அதை எடுத்துக்கிட்டு தான் அவன் அப்புறம் சென்னைக்கு வந்து லேனா பிக்சர்ஸ் நிறைய கம்பெனிகளில் போய் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். இப்போ இருக்கிற அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அந்த காலத்தில் அவரும் கஷ்டப்பட்டு தான் வந்து அதுக்கப்புறம் தான் அவர் சின்னது அப்புறம் தான் இந்த பாட்டு எழுதுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போது என்எஸ் கிருஷ்ணன், இன்னும் சொல்லப்போனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கூட அந்த பீரியடில் வந்து அப்பாவுக்கு அறிமுகமாகிருக்காங்க. ஏன்னா இந்த கற்பகம் படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல்ல எம்ஜிஆர் தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த கற்பகம் படமே. அந்த பீரியடில் எங்கள் அப்பா வந்து எப்படின்னா அவர் யார் வந்து இந்த கேரக்டருக்கு இவர் தான் நடிகர் அப்படின்னு போடணும்னு சொன்னார்னா அது அவரை மாற்ற மாட்டார். அந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து கதாநாயகனை எம்ஜிஆரை போடுறோம். அப்போ அவர் வந்து அந்த ரங்கராவ் கேரக்டர் வந்து பாலையா போடணும். ரங்கராவ் தான் இதில் பண்ணது கற்பகத்தில். திரு பாலையா அவர்களை தான் அந்த கேரக்டர் போடணும்னு அப்போ ஒரு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. ஆனால் அப்பா ஒத்துக்கல. அது வந்து எனக்கு வந்து ரங்கராவ் அந்த கேரக்டர் ரங்கராவ் தான், வேறு யாரும் அந்த கேரக்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்து. பட் அந்த ப்ரொடியூசர்னால வந்து ஃபைனான்ஸில் சரியாக இது பண்ணோன்னா அந்த படம் நின்று போச்சு. 1 நாள் 2 நாள் ஷூட்டிங் பண்ணி நின்று போச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து அப்பாவே அவரே சொந்தமாக தயார் பண்ணிட்டு தான் இப்போ கேஆர் விஜயாவை அறிமுகப்படுத்தினார் அந்த படத்தில். அதில் வந்து அந்த கேரக்டர் வந்து ரங்கராவ் தான் இருக்குது. எல்லாரும் அந்த படம் பார்த்துருப்பாங்க. அந்த படத்தை பார்த்ததும் தெரியும் வந்து ரங்கராவ்னா எந்த அளவுக்கு. ஏன்னா அப்பாவோட
எல்லா படங்கள்லையும் ரங்கராவ் இல்லாத ஒரு கேரக்டர் எதுக்கு ரங்கராவ் இருப்பார். அவருக்கு ஒரு பெர்மனெண்ட்டாக வந்து ஒரு கேரக்டர் இருக்கும், எல்லா படங்கள்லையும் இருப்பார். ஸோ அதே மாதிரி பழைய நாடக நடிகர்களையும் அப்பா அரவணைச்சார். அவரோட அந்த ட்ராமாவில் இருந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்கள எல்லாருக்குமே வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருந்தார். கற்பகம் மூவி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கற்பகம் ஸ்டுடியோ வந்துச்சு, அந்த பேர் வச்சு தான் வந்துச்சா? அதான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ அது ஒரு அவருக்கு ஒரு கோயின்சிடென்ட் மாதிரி தான் வச்சுக்கணும். இப்போ சாரதா படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சாரதா ஸ்டுடியோவாக மாறிச்சு. முதல்ல மெஜஸ்டிக்ஸோட இருந்தது. கற்பகம் ஆக்சுவலாக படம் வந்து கற்பகம் எடுக்கும்போது ஸ்டுடியோ வந்து அப்போ வாங்கலை. நாங்கள் பணமா பாசமான்ற ஒரு படம் அப்போ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. பணமா பாசமா அதை வந்து 1968-69 பெரிய ஹிட் ஆச்சு. தாஜ்கடல்லாம் பிள்ளைலாம் கலந்துச்சு. அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படத்தில் வந்து நாங்கள் அந்த படத்தை நாங்களே தான் தயாரிச்சிருந்தோம். அதோட விநியோகம் வந்து திருச்சியில் நாங்கள் வச்சுருந்தோம். அந்த திருச்சி இலையில் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிது. அதை வச்சு அப்பா வந்து அந்த இடத்த வாங்கினார். வாங்கி அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது 65-66, பட் கற்பகம் வந்து 63 ஆக்சுவலாக. ஸோ ஆனால் வந்து என்னென்னா கற்பகம் படம் ஃபேமஸ் ஆனதுனால கற்பகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன்றது ஒரு இது அந்த படத்தை ஒரு அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கிறதுனால அதை வந்து கற்பகன்ற பேர் வச்சார். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கற்பகலட்சுமி, என் பொண்ணு பேர் கற்பகலட்சுமி, கற்பகம் தான். ஸோ அது வந்து ஏன்னா கற்பகம் இல்லை அப்பா தான் வச்சது. அது என்னன்னா கற்பகன்றதே உங்களுக்கு கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. அது வந்து மேலோகத்தில் கற்பக விருட்சம் மரம் இருக்குன்னா அந்த கற்பக விருட்சம்ன்றது ஒரு நல்ல பேர். அதனால தான் கற்பகன்ற பேரை வந்து. ஸோ அவர் அப்படி அதே மாதிரி எங்கள் அந்த படத்தில் வந்து ஒரு மாடு இருக்கும். அதில் வந்து ஒரு அந்த ஒரு மாடு அது பேரும் கற்பகம் தான். அந்த காலை இன்னொரு மாடு இருக்கும், அது வந்து கற்பகம் தான் பேர். கற்பகம் மாடு பேரும் கற்பகம். ஸோ இது ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரியே நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அப்பாவை பார்த்து பெருமைப்பட்ட ஒரு ப்ரௌட் மொமெண்ட் சினிமாவா இருக்கட்டும் இல்லை ரியல் லைஃப்லயே அப்பாவை பார்த்துப்பா நம்ம அப்பாடா அப்படின்னு சொன்ன ஒரு தருணம் என்னவா இருக்கும்? யோசிச்சு ரீகால் பண்ண முடியுதா ஏதாச்சும்? இது எனக்கு நான் ரீகால் பண்ணதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எனக்கு அந்த சின்ன வயசில் வந்து எனக்கு எப்படின்னா நான் சின்னவங்களோட என்னோட ஏஜ் பசங்களோட பழகிறத விட எனக்கு கொஞ்சம் பெரியவங்களோட நான் கொஞ்சம் இருப்பேன். எங்கள் அப்பா டிஸ்கஷன் இருந்தாரோ இல்லை ஷூட்டிங் இருந்தால் நான் போவேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதே மாதிரி அந்த சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப சினிமா பார்ப்பேன். நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன்றதுனால இல்லை, பொதுவாகவே நான் சினிமா பார்ப்பேன். சினிமா பைத்தியம்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் இப்போ கூட நான் பார்ப்பேன். அது வெள்ளிக்கிழமைலேருந்து அடுத்த சனிக்கிழமைக்குள்ளே என்ன படங்கள் வந்து என்ன லாங்குவேஜாக நான் பார்த்துருவேன். எனக்கு அது ஒரு இது அந்த காலத்தில் அந்த மாதிரி எனக்கு வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து அந்த படம் கை கொடுத்த தெய்வன்ற ஒரு படம், அது இன்றைக்கும் வந்து அது பேசப்படக்கூடிய படம். அது வந்து திரு எஸ்.எஸ். ராஜேந்திரன், சிவாஜி கணேசன் பண்ணாங்க, இது ரங்கராவ் இருந்தார், சாவித்திரி பண்ணாங்க. அது இன்னசென்ட்டாக வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து நிறைய நடிகைகள் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதேவி முதற்கொண்டு நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் திரு சாவித்திரி அவர்கள், அதுதான் நடிகர் திலகமும் அவங்களுக்கு பேர் வந்து திரு சாவித்திரி அவர்கள் பண்ண மாதிரி அந்த இன்னசென்ட் கேரக்டர் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. அது கரெக்டாக இருக்கும். அந்த வேவ்லென்த் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த இன்னசென்ட் மேட்டர் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக பண்ணாலும் அது வந்து மிகையாக தெரியும். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பிட்டு கூட ஒரு சின்ன இது கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஒரே ரீசன், அப்பா கிட்ட அவங்க கேட்டபோது இந்த கேரக்டர் நான் எப்படி இருக்கணும்னு கேட்டபோது அவர் அப்பா வந்து அவங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு விஷயத்த சொன்னார். சின்ன குழந்தைகள் தான் வந்து இன்றைக்கும் வந்து வெகுளியாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாமே வெகுளியாக இருக்கிறது தான். அவங்கள நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்க அழும்போது கண்ணை திறந்துட்டு தான் அழுவாங்க. அவங்க வந்து சிரிக்கும் போது கண்ணை திறந்து தான் சிரிப்பாங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நல்லா கண்ணை திறந்துட்டு நீங்கள் செய்யுங்க. நீங்கள் எது பேசுனாலும் சரி அந்த கண்ணை வந்து அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கன்னாங்க. அதை நீங்கள் வந்து படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சாவித்திரி அம்மா அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பேன். இத்தனைக்கும் அவங்க கொஞ்சம் உடம்பு குண்டாக தான் இருந்தாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி யாரும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணாங்க. அதனால தான் அந்த படத்தில் அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் வந்தது.